அவங்க கொஞ்ச நேரம் நம்ம கையில பேசி பழக பேசி பழகணும் சுவாமி சொல்லி சுவாமிஜிகளுக்கும் மாதாஜிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமி விவேகானந்தருடைய ஜெயந்தி நாளான இன்று சுவாமி விவேகானந்தரை பற்றி ஒரு சில கருத்துக்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வைக்க பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நினைப்பதெல்லாம் நமது நன்மைக்கே என்ற ஒரு உயர்ந்த குணம், சரணாகதி குணத்தோடு புவனேஸ்வரி தேவி மகர சங்கராந்தி அன்று 1863ஆம் நாள் சுவாமி விவேகானந்தரை ஈன்றெடுத்தார். ஈன்றெடுத்து அவர்கள் சிவபெருமானை வணங்கி அதன் மூலம் கிடைத்த குழந்தையாதலால் வீரேஸ்வரன் என பெயரிட்டார். அவர்களுடைய குடும்பத்தார் அவருக்கு நரேந்திரநாத தத்தர், அதாவது தத்தர் பரம்பரையில் பிறந்ததால் நரேந்திரநாத தத்தர் என்ற பெயரை வைத்து இந்த குழந்தைக்கு நரேந்திரநாத தத்தர் அப்படின்னு பெயர் வச்சிருந்தாங்க. இப்படி இந்த குழந்தை வளர்ந்து வரும்போது இந்த காலத்துல குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் பண்றதுக்கு பெரியவங்களை பார்த்து வித்யாரம்பம் பண்ணுவோம். அன்றைக்கு விவேகானந்தருக்கு வித்யாரம்பம் கல்வி சொல்லிக் கொடுத்தது அவர்களுடைய தாய் புவனேஸ்வரி தேவி. ராமாயணம், மகாபாரதம், உலகியல் விஷயங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுத்து 6 வயதுல அவங்கள கல்வி கூடத்துக்கு கொண்டு விடுறாங்க. எழுத படிக்க எளிதில் புரிந்து கொள்கிறார் சுவாமி விவேகானந்தர். எளிதில் புரிந்து கொண்ட இவரை 1870ஆம் வருடம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்பவரிடம் கல்வி கற்க தாய் அழைத்து சென்று கல்விக்கூடத்தில் சேர்க்கிறார்கள். அந்த கல்விக்கூடத்தில் ஆங்கிலம் கற்க அவரை வற்புறுத்தினார். அவருக்கு ஆங்கிலம் கற்க விருப்பமில்லை. அப்போ தாய் சொல்றாங்க, எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் குரு எல்லாம் சொல்லி பார்த்தாங்க, இவர் கேட்கல. தாய் சொல்றாங்க, உலகில் நாம நீ பிறந்த நிலையை உணரணும்னா நீ ஆங்கிலம் கற்கணும், அதனால நீ ஆங்கிலம் கட்டாயம் கற்கணும் அப்படின்னு சொல்லி இவரும் தாயினுடைய அந்த கீழ்ப்படிதலுக்காக ஆங்கிலம் கற்றார். ஆங்கிலம் கற்றதுனாலதான் நம்முடைய வெளிநாடுகளெல்லாம் சென்று சுவாமிஜி நம்முடைய சமயத்தினுடைய உண்மை தத்துவங்களை எடுத்து கூறினார். அப்படி இருக்கும்போது இவர் ஒரு நாள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கும் போது ஒரு ஆசிரியர் அருகில் இருந்த மாணவனை அடித்து துன்புறுத்தினார். இவருக்கு ரொம்ப வருத்தம், விவேகானந்தர் நரேந்திரனுக்கு ரொம்ப வருத்தம் வருது. உடனே தானே என்ன பண்றாரு அப்படின்னா, ஏன் இவர் இப்படி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிரிச்சிட்டாரு. அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. சிரிச்ச உடனே தானே அந்த ஆசிரியருக்கு கோபம் திரும்பி இவங்களை நரேந்திரன் அடிக்கிறாரு. நரேந்திரன் அடிச்ச உடனே தானே இவருக்கு காதை பிடிச்சி திருக்கி நல்ல வலி வருது. வலி அதுல இருந்து ரத்தமும் வருது. உடனே தானே இவருக்கு கோபமும் வருது. யாருக்கு? நரேந்திரனுக்கு கோபம் வந்த உடனே தானே இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இனி நான் இங்க இந்த ஆசிரியருக்கு கீழ்ப்படிய மாட்டேன், என்ன நீங்க அடிக்கிறதுக்கு யாரு அப்படின்னு சொல்லி துணிச்சலாக அந்த இடத்துல அவர் கேட்கிறார். இந்த உரிமையை உங்களுக்கு தந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ அந்த மாதிரி ஒரு துணிச்சலை வரவழைக்க செய்தது அவருடைய தாய் புவனேஸ்வரி தேவி. இந்த துணிச்சலோடு கேட்டுக்கொண்டு அன்றைய வகுப்பறை நிறைவடைந்தது. இவரும் வீட்டுக்கு வரும்போது தாய் பார்த்தாங்க, என் மகன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்வி அறிவு பெற வேண்டுமா? என் மகனுடைய காது எந்த அளவுக்கு காயங்கள் பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீ கல்விக்கூடம் செல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகருடைய அறிவுரையின் பேரில் திருப்பியும் மறுநாளும் அதே போல கல்விக்கூடம் போய் கல்வி கற்றார். ஆங்கிலத்தில் சிறந்து விளங்கினார். மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருந்தார்.
தன்னுடைய சகோதரர்களாக பாவித்து தொண்டுள்ளத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தார். அதே போல ஒரு நாள் அதாவது நாம எந்த விஷயம் ஆனாலும் என்ன செய்யணும், தன்னம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுல ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, மலர்கள் பூத்து குலுக்கக்கூடிய ஒரு மரத்தில் ஏறி மலர் பறித்து இறைவனை வணங்கக்கூடிய பழக்கம் அவர்கிட்ட இருந்து. அப்போ அந்த மரத்துல ஏறி இவரு பூ பறிக்கும் போது ரொம்ப ஆரவாரத்தோட பூ பறிச்சு சந்தோஷமாக இருந்தார். அப்போ கொஞ்சம் பெரியவங்களுக்கு எல்லாம் அந்த எண்ணம் பிடிக்கல, இந்த ஆரவாரம் தேவையில்லையே அப்படின்னு. அப்போ அந்த மர நிற்கக்கூடிய அந்த வீட்டில் உள்ள ஒரு தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா, எப்பா நீ இவ்வளவு சவுண்ட் எல்லாம் போடாத, இதுல பேய் குடி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இவர் நினைக்கிறாரு, இந்த தாத்தா ஏன் இப்படி நினைக்கிறாங்க, இவ்வளவு நாள் நான் ஏறி இதுல பூ பறிச்சுட்டு இருக்கேன், இதுவரை வராத பேய் இப்பமா வரப்போகுது அப்படின்னு உள்ள ஒரு அந்த முட்டாள்தனமா பேசுறாரு அப்படின்னு. அப்போ தோழர்களும் சொல்றாங்க, நீங்க போகாதீங்க, நிறைய பேர் சொல்றாங்க மரத்துல ஏறி பூ பறிக்காதீங்க, தாத்தா சொல்றாரு உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு. அப்போ இவர் சொல்றாரு, அட மடையன்களை, நீங்க இதுவரை நாம பூ பறிச்சிருக்கிறோம், இதுவரை நமக்கு இந்த நிகழ்வு வரல, இப்பமா வரப்போகுது அப்படின்னு சொல்லி துணிச்சலோட கேட்டு அன்றும் அதே போல மலர் பறித்து என்ன செய்யறாரு, இந்த பகவானுக்கு மாலை கட்டி போட்டு அழகு பார்க்கிறாரு. ராமபிரானை ரொம்ப விருப்பமாக வணங்கியவர். அவர் திருமணம் செய்து கொண்டார் என்ற ஒரு நிகழ்வை உணர்ந்து அந்த வணக்கத்தை விட்டார். தாயிட்ட கேட்டாங்க, எனக்கு ராமனை வணங்க பிடிக்கவில்லை, அதனால நீங்க எனக்கு இனி ஒரு மார்க்கம் சொல்லுங்க, இறை நம்பிக்கை வர்றதுக்கு இனி ஒரு மார்க்கம் சொல்லுங்க. தாய் புவனேஸ்வரி தேவி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சிவபெருமான் தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை கொண்டு கொடுக்கிறாங்க. அப்போ அந்த விவேகானந்தர் வருங்காலத்தில் துறவியாக வருவார் என்பதற்கு இது ஒரு சான்றாக அவருடைய தாய் என்று ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இந்த மாதிரி அதே போல யாராவது உடல்நிலை சரியில்லைன்னா இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, தோழர்கள் சக தோழர்களோட சேர்ந்து அந்த உதவிகள் செய்வது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிற பழக்கம் எல்லாம் இவர்கிட்ட இருந்து விவேகானந்தர்கிட்ட. அப்புறம் 1836 ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிறந்து காமாத்தூர்ல அவர் ரொம்ப ஆன்மீகத்தில் அதி உன்னத நிலையை எட்டிய ஒரு மகான் என்று இவர் உணர்ந்து குருதேவராக ஸ்ரீ ராமகிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டார். அன்னை காளி இறைவனை பார்க்க வேண்டும் என்ற ஆவலை கொண்டு தன்னுடைய குருவிடம் சந்தேகம் கேட்கின்றார். இன்றைய காலகட்டத்தில் நாமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியது பொருள் தேவை, புகழ் தேவை, இந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலையில உலகம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அன்று விவேகானந்தர் வீட்டின் வறுமையை ஒழிக்க கேட்க சென்ற போது அவருடைய மனம் இறைவனை காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு இயங்க தொடங்குகிறது. அப்போ நாமளும் அதே மாதிரி இறைவனை காண வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். குருதேவர் அதே போல ஒரு சின்ன கதை சொல்றாங்க. ஒரு காட்டுல ஒரு வேடன் அந்த வழியாக விறகு வெட்ட போறாங்க. விறகு வெட்டி அவருடைய வாழ்க்கையை கழிக்கிறதுக்காக போகும்போது அங்கே ஒரு பிரம்மச்சாரி தோண்டி சொல்றாரு, முன்னேறி போ அப்படின்னு சொல்லி. உடனே தானே இவர் முன்னேறி போ அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மச்சாரி சொன்னாரு. எதுக்காக சொன்னார் அப்படின்னு நினைச்சு முன்னேறி போகும்போது அங்கே இவங்க சந்தன மர கட்டைகளை பார்க்குறாரு. அதையெல்லாம் வெட்டி கொண்டு விற்று கொஞ்சம் பொருள் தேடுறாரு, கொஞ்சம் வசதியாகிட்டாரு. திருப்பியும் நினைக்கிறாரு, அந்த பிரம்மச்சாரி முன்னேறி போனதானே சொன்னாரு, அப்ப நாம இன்னும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி போகும்போது வெள்ளி சுரங்கத்தை பார்க்கிறாரு. திருப்பி அதுல இருந்தும் கொஞ்சம் கூட வசதியானாரு. திருப்பியும் போறாரு, தங்க சுரங்கத்தை காணுகிறார். அதுக்கப்புறமும் முன்னேறி போய் என்ற அந்த ஒரு வார்த்தையை உணர்ந்து திருப்பியும் போறாரு. அங்கே வைரம், மாணிக்கம் இதையெல்லாம் கண்டு இவரு ரொம்ப குபேரனாக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனாலும் அவருடைய மனது முன்னேறி போய் என்ற ஒரு வார்த்தையை கேட்டு திருப்பியும் முன்னேறி போறாங்க. போகும்போது அங்கேதான் அவருடைய அந்த பக்தியானது அந்த இடத்துல தோன்றுது. அப்போ முன்னேறி போனால் நாம் கட்டாயமாக இறைவனை காணலாம்
அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு, அந்த இறை உணர்வு அவருக்கு பெறப்பெற்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறியது மாதிரி முன்னேறி போனால் இறைவனை காணலாம் என்ற ஒரு எண்ணம் இந்த வேடனுக்கு வந்தது மாதிரி விவேகானந்தருக்கு தரிசனம் பெற்றார். நாமும் அதே போல் இறையருள் பெற்று என்றென்று மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என கூறி விடைபெறுகிறேன். विधिहीनं प्रियाहीनं मन्त्रहीनं यदाश्रितं मया निवेदितं भक्त्या परिपूर्णं ततस्तु मे कर्मणा मनसा वाचा तत्त्वज्ञानयोगनिर्मम अन्तर्जालेन भूतानां द्रष्टारं परमेश्वरः ॐ निरञ्जनं नित्यमनन्तरूपं भक्तानुगं विग्रहं वै ईशावतारं परमेश्वरेभ्यं तं रामकृष्णं शिरसा नमामि. पवित्रते कळची अग्नि पोटू आचरण செய்தார். जय बोल रामकृष्ण जय बोल रामकृष्ण जय बोल रामकृष्ण जय जय बोल शारदा जय बोल शारदा जय बोल शारदा जय जय बोल स्वामी जय बोल स्वामी जय बोल स्वामी जय जय बोल जय बोल रामकृष्ण जय
Jadi berapa antara dia?